ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் 10ஆம் வகுப்பு பழைய பாடத்திட்டத்தில் இருக்கிற பொதுத்தமிழ் அதில் இருக்கிற ஒவ்வொரு இயலாக பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா இயல் 3ல் 3வது டாபிக் இலக்கண பகுதி 2025. ஸோ அதில் இருக்கிற நியூ சிலபஸின் படி பொதுத்தமிழில் இருக்கிற இலக்கண பகுதியிலிருந்து தான் அதிகமான வினாக்கள் வருது. ஸோ அதனால் இலக்கண பகுதியை எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அதாவது தள்ளி பார்க்காதீங்க, முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இலக்கண பகுதியை பாருங்க. பொது, அது என்ன பொது? எழுத்து இலக்கணம், சொல்லு இலக்கணம் ஆகிய இரண்டிலும் கூறப்படாத பொதுவான செய்திகள் சொல்லப்படுவதால் இது பொது என அழைக்கப்படுகிறது. இலக்கணத்துல பொது அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. வெளிப்படை குறிப்பு. உலகிலேயே பண்பாட்டில் தமிழ்நாடு தான் சிறந்து விளங்குகிறது. பூப்பந்து விளையாட்டில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றது. இந்த 2 தொடரையும் நம்ம படிச்சோம் இல்லையா? இந்த 2 தொடரிலையும் தமிழ்நாடு என்ற சொல் வந்துள்ளதை கவனியுங்கள். ஓகே, 2த்தையும் படிச்சாச்சு. இதுல என்ன ஒரு குறிப்புன்னு பாத்தீங்கன்னா, முதல் தொடரில் வர்ற தமிழ்நாடு இருக்கு இல்லையா, அது வெளிப்படையாக வந்துள்ளது. 2வது தொடரில் வர அந்த தமிழ்நாடு ஆகு பெயராய் நின்று குறிப்பால் தமிழ்நாடு விளையாட்டு வீரர்களை குறிக்கிறது. இவ்வாறு வெளிப்படையாக தம் பொருள்களை உணர்த்தும் சொல் வெளிப்படை எனவும், ஒரு தொடர் முன்னும் பின்னும் வருகின்ற சொற்கள் உணர்த்தும் குறிப்பால் ஒரு பொருளை தருவது குறிப்பு எனவும் கூறுவர். வெளிப்படையா சொல்றது, குறிப்பிட்டு சொல்றது, அதான் கான்செப்ட். அடுத்ததா பாருங்க, குறிப்பு சொற்கள் அப்படின்னா என்ன? ஒன்றொழி பொது சொல், விகார சொல், தகுதி வழக்கு சொல், ஆகு பெயர், அன்மொழி தொகை, வினை குறிப்பு சொல், முதற் குறிப்பு சொல், தொகை குறிப்பு சொல் போன்றவை குறிப்பால் பொருள் தரும் சொற்களாகும். அதுல ஒன்றொழி பொது சொல் அப்படின்னா என்ன? உயர்திணை அஃறிணை இரண்டிலும் பொதுவான சொற்கள் உண்டு. ஒரு சொல்லு இருக்கு அப்படின்னா அந்த தொடரில் முன்னும் பின்னும் வரும் சொற்களின் தொடர்பாலும் குறிப்பாலும் ஒரு பாலை நீக்கி மற்றொரு பாலை சுட்டும். இதற்கு தான் ஒன்றொழி பொது சொல் என்பது பெயர். இன்னமும் புரியலையே, என்ன பண்றது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதற்கு தான் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. உயர்திணையில எடுத்துக்காட்டு, வீட்டின் முன் ஐவர் கோலமிட்டனர். வீட்டின் முன் ஐவர் கோலமிட்டனர். அடுத்ததா பாருங்க, நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்ற. இந்த 2 தொடரையும் கவனிச்சு பாருங்க. முதல் தொடர்ல அந்த ஐவர் யாரை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆண்பாலை நீக்கி பெண்பாலை குறிக்குது. 2வது தொடர்ல வர அந்த ஐவர் பெண்பாலை நீக்கி ஆண்பாலை குறிக்கிறது. இதற்கு பெயர் தான் ஒன்றொழி பொது சொல். சில பொது சொல் வரும் பொழுது இது ஆண் தான் குறிக்குது, பெண்ணை தான் குறிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் இல்லையா, அதுதான். ஓகே, உயர்திணையில இப்படி வருது. அதுவே அஃறிணையில எப்படி வருதுன்னு பார்ப்போம். எடுத்துக்காட்டு கவனிச்சு பாருங்க. இம்மாடு வயலில் உழுகிறது. அடுத்ததா, இம்மாடு பால் கறக்கிறது. ஃபர்ஸ்ட் உயர்திணை அப்படின்னா என்ன, அஃறிணை என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். உயர்திணைனா நம்மளை குறிக்கும், அதாவது மனுஷங்களை குறிக்கும்னு வச்சுங்களேன், உயர்வாக இருக்கிறவங்களை குறிக்கும். அஃறிணைனா ஆடு மாடு கோழி கொக்கு நாய், ஸோ அதெல்லாம் குறிக்கும். இதுல கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இம்மாடு வயலில் உழுகிறது. மாடு உழுது, அதாவது இப்ப ஏர் ஓடுதுன்னா காளை மாடு ஓட்டும். பால் கறக்குது அப்படின்னா பசு மாடு பால் கறக்கும். பொதுவான தொடரை கொடுத்துட்டு ஒரு குறிப்பால நம்மள உணர்த்த செய்யறதுதான் ஒன்றொழி பொது சொல். சரி, ஓகே. அடுத்ததா பாருங்க, இனங்குறித்தல் அப்படின்னா என்ன? கதிர்வேல் வெற்றிலை தின்றான். இப்ப வெத்தலை போடுறான் அப்படின்னா வெத்தலை மட்டுமா அதில் போடுவாங்க? அதில் வெத்தலை கூட சுண்ணாம்பு வரும், பாக்கு இருக்கும், புயல வரும், எவ்வளோ கலந்து போடுவாங்க இல்லையா? அப்ப ஒரு சொல் தன் பொருளையும் குறித்து தனக்கு இனமான பொருளையும் குறித்து வருவது இனங்குறித்தல் எனப்படும். ஓகே, அடுத்ததா பாருங்க, அடுக்கு தொடர். அசைநிலைக்கும் விரிவு, சினம், மகிழ்ச்சி, அச்சம், துன்பம் முதலிய பொருள் நிலைக்கும் செய்யுளில் இசையை நிறைவு செய்வதற்கு 2, 3, 4 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர் எனப்படும். இதோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுக்கு தொடர் அதிகபட்சமா 4 முறை வரும், குறைந்தபட்சமா 2 முறை அடுக்கி வரும். எடுத்துக்காட்டு பாருங்க, அன்றே அன்றே என்பது அசைநிலை, போ போ என்பது விரைவு, எரி எரி என்பது சினம், வருக வருக என்பது மகிழ்ச்சி, தீ 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 என்பது அச்சம், நொந்தேன் நொந்தேன் என்பது துன்பம், கோடி கோடி கோடியே என்பது இசைநிலை. இதுல ஒரு கான்செப்ட் இருக்கு. அடுக்கு தொடர் பிரிச்சோம் அப்படின்னா பொருள் தரும். அடுத்ததா இரட்டை கிளவி. இரட்டை கிளவினே அப்படின்னா என்ன? பிரித்தால் பொருள் தராது. எடுத்துக்காட்டு பாருங்க, பாவை படபடவென பேசினார், கலா கலகலவென சிரித்தார். படபட கலகல, அந்த இரட்டை கிளவியை பிரிச்சோம் அப்படின்னா பொருள் தராது. அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் உள்ள வேறுபாடு. அடுக்கு தொடர்ல சொற்கள் தனித்தனியே நிற்கும். இரட்டை கிளவில சொற்கள் ஒன்றுபட்டு நிற்கும். அடுக்கு தொடர்ல சொற்களை பிரித்தால் பொருள் தரும், இரட்டை கிளவில பிரித்தால் பொருள் தராது. அடுக்கு தொடர்ல 2, 3, 4 முறை அடுக்கி வரும். இரட்டை கிளவில இரட்டித்தே வரும். அடுக்கு தொடர்ல விரைவு, அச்சம், வெகுளி, மகிழ்ச்சியில வரும். இரட்டை கிளவி எங்கெல்லாம் வரும் பாத்தீங்கன்னா, இசை, குறிப்பு, பண்பு பற்றி வரும்.
அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்கிற வினாவை பாருங்க. உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இளவழகன் வந்தான் இது டேஷ் தொடர். இளவழகன் வந்தான் இது வெளிப்படை தொடர். அடுத்ததா பாருங்க. மாடு என்னும் சொல் டேஷ் ஆகும். மாடு என்னும் சொல் அஃறிணை பொதுப்பெயர். அடுத்ததா பாருங்க. மாடு கன்றை ஈன்றது இத்தொடரில் மாடு என்பது டேஷை குறிக்கும். மாடு கன்றை ஈன்றது இத்தொடரில் மாடு என்பது பசுவை குறிக்கும். அடுத்ததா பொறுத்து கவனிச்சு பாருங்க. வெளிப்படை சொற்கள், குறிப்பு சொல், இனங்குறித்தல். ஃபர்ஸ்ட் வெளிப்படை சொற்கள். கல், மண் என்பது வெளிப்படை சொற்கள். குறிப்பு சொல் அப்படின்னா என்ன? மாடு பால் கறந்தது அது குறிப்பு சொல். இனங்குறித்தல் அப்படின்னா என்னது? சோறு உண்டான் என்பது இனங்குறித்தல். இதெல்லாம் பாடப்பகுதியில கூடுதலா கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கவர்மெண்ட் எக்ஸாம்ல வந்திருக்கு. உரிய வேறுபாடு உறுப்பை இணைத்து எழுதுக. எடுத்துக்காட்டு பாருங்க. நான் மழையில் நனைவது பிடிக்கும். இப்படியா இருக்கும் அந்த தொடர். நல்லா கவனிச்சு பாருங்க. எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மழையில் நனைவது பிடிக்கும். எனக்கு. அடுத்ததா பாருங்க. அண்ணன் தம்பி வீடு சென்றனர். இந்த தொடர்ல அண்ணனும் தம்பியும் வீடு சென்றனர் அப்படின்னு வரணும். இந்த கொஸ்டின் தான் தேர்வுல கேட்டிருந்தாங்க. மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க. இதை நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. அடுத்ததா பாருங்க. நான் திருக்குறளில் ஆர்வம் மிகுதி. இந்த வரிகள் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு திருக்குறளில் ஆர்வம் மிகுதி. அடுத்ததா பாருங்க. வேல்விழி திருக்குறள் படித்தாள். வேல்விழி திருக்குறளை படித்தாள். இதுல வர அந்த வித்தியாசத்தை நீங்க கவனிச்சு பார்த்திருப்பீங்க. அடுத்ததா இளமை பெயர்களை பொறுத்துக. ஆட்டுக்கு என்ன வரும்? ஆடு குட்டி, மான் கன்று, கீரி பிள்ளை, சிங்கம் குருளை, கோழி குஞ்சு. 10ஆம் வகுப்பு பொதுத்தமிழ்ல இருக்கிற ஒவ்வொரு இயலா பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண பகுதியில பொது இந்த பகுதியை நம்ம முழுமையா படிச்சிருக்கிறோம். இதுல உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதற்குண்டான என்ன தீர்வோ நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஸ்டாம்பிங் அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். இந்த காணொலி பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.